திருப்பூர் ரித்தன்யா, கன்னியாகுமரி ஜெபிலா மேரி, திருவள்ளூர் லோகேஸ்வரி என அடுத்தடுத்து வரதட்சணை கொடுமையால் இளம் பெண்களின் உயிர்கள் பறிபோனது என்ற மரண செய்தியே இந்த வாரம் முழுக்க இடி இறங்கியதைப் போல ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பிரபல யூடியூபர் சுதர்சனின் காதல் மனைவியும் வரதட்சணையால் தன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டதாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஏறியது. தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது? மாப்பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு மணப்பெண்ணின் வீட்டில் வரதட்சணை வாங்கித்தான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் ஏதாவது உள்ளதா? அல்லது வெயிட்டாக வரதட்சணை வாங்கினால்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கெத்து என்று நினைப்பா என்ற ஆதங்கம்தான் மேலோங்குகிறது. லேப்டாப், செல்போன், டிவி, ஸ்மார்ட் வாட்ச், ஏர்போன் என எந்த கேட்ஜெட் பொருட்களை வாங்கினாலும் அதற்கு முன்னால் பலரும் டெக் சூப்பர் ஸ்டார் யூடியூபர் சுதர்சனின் ரிவ்யூ வீடியோக்களை பார்க்காமல் போனால்தான் ஆச்சரியம். அந்த அளவுக்கு கேட்ஜெட் பொருட்கள் குறித்த விவரங்கள் சுதர்சனுக்கு அத்துபடி என நம்புகின்றனர் அவரது ஃபாலோயர்கள். 1.6 மில்லியன் ஃபாலோயர்களை வைத்திருக்கும் இவரை டெக் சூப்பர் ஸ்டார் என்று சொல்வதை விட கட்டப்பை சுதர்சன் என்றுதான் அவரது ஃபாலோயர்கள் சொல்வார்கள். காரணம், கட்டப்பை தொடர்பான ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டு அதனை 3 மில்லியனுக்கு மேற்பட்டோர் பார்த்திருந்தனர். அந்த அளவுக்கு பிரபலம்தான் சுதர்சன். ஆனால் பிரபலம் என்றாலே பிராபலம் தான் என்பதைப் போல அவரது மனைவி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த சுதர்சனும் தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த விமலா தேவியும் 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். விமலா தேவி மதுரை மீனாட்சி மிஷனில் மருத்துவராக பணிபுரிந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பெற்றோர் சம்மதத்தோடு வளையாபதி திருமண மண்டபத்தில் காதலனை கரம் பிடித்திருக்கிறார். திருமணத்தின் போது விமலா தேவிக்கு 30 சவரன் நகை, 2 லட்சம் மதிப்புடைய சீர்வரிசை பொருட்கள், 5 லட்சம் ரொக்கம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. திருமணமாகி சில நாட்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்க வாடகை வீட்டிலேயே எத்தனை நாட்கள் தான் வாழ்வது, சொந்த வீடு கட்டலாம் என கணவன் கூற அதற்காக 30 சவரன் நகைகளையும் சிறிது சிறிதாக விமலா தேவி கொடுத்ததாக கூறப்படுகிறது. வீடு கட்டி குடியேறிய பிறகு அதற்காக வாங்கிய கடன் தொகை கழுத்தை நெரித்ததால் தனது தந்தை வீட்டில் இருந்து மேலும் 20 சவரன் நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் வாங்கி வருமாறு கணவர் சுதர்சன், மாமனார் சுந்தரராஜன், மாமியார் மாலதி, நாத்தனார் சக்தி பிரியா, நாத்தனாரின் கணவர் விக்னேஸ்வரன் ஆகிய 5 பேரும் டார்ச்சர் செய்ததாக தனது புகார் மனுவில் கூறியிருக்கும் விமலா தேவி 5 மாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் தனது முடியை வளைத்து பிடித்து அடித்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பணமும் நகையும் கொடுக்காவிட்டால் தன்னை விரட்டி விடுவோம் என மிரட்டியதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார். டாக்டருக்கு படித்து லட்சமாக சம்பாதித்து கொடுத்து விட்டாயா? ஒன்றும் இல்லாதவளை மருமகளாக்கி கொண்டோம். நம் தகுதிக்கு 100 சவரன் நகைகள் போட வேண்டும். ஆனால் 50 சவரன் நகை கூட போட முடியாத குடும்பத்தில் சம்பந்தம் செய்து நம் தகுதியை குறைத்து கொண்டோம் என ஒட்டுமொத்த குடும்பமே வார்த்தைகளால் புண்படுத்தினார்கள் என கூறியுள்ள விமலா தேவி, குழந்தை பிறந்த பிறகும் கூட அதே டார்ச்சர் தான் தொடர்ந்தது என தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அலைந்து திரிந்து கடன் வாங்கி தனது தந்தை 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்தும் தனது வாழ்க்கையில் மாற்றமில்லை, தன்னையும் தனது குழந்தையையும் கொளுத்தி விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் விமலா தேவி. இந்த புகாரை அடுத்து கணவர், மாமனார், மாமியார், நாத்தனாரின் கணவர் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கேட்ஜெட் பொருட்களை அக்காக பிரித்து ரிவ்யூ சொல்லும் சுதர்சன்
தன் மனைவி அடுக்கடுக்காக வைக்கும் புகார்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பது ஏன்? என்னப்பா கட்டப்பை சுதர்சா, ஊருக்கு மட்டும்தான்